மா, என்னம்மா இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க? யாரை கேட்டு நீ வீட்டை விக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க? வீட்டை விக்கலாம் முடியாதுமா, அவ்வளவுதான். விக்க முடியாதுன்னா என்னடி அர்த்தம்? அந்த வீடு இருக்கிறதால எவ்வளவு பிரச்சனை வருது. நீயா கொடைக்கானல் போய் என்ன ஏதுன்னு பார்க்க போற? நீங்க உட்கார்ந்து என்ன வேணாலும் பேசினா காவேரி, அங்க போய் யார் இதெல்லாம் எடுத்து பண்றது? அக்கா, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனா தானே வீட்டை ஹோம் ஸ்டேக்கு விடலான்னு முடிவு பண்ணோம். நானும் விஜய் அதை பத்தி பேசிட்டு தானே இருக்கோம். வீட்டை ஹோம் ஸ்டேக்கு விட்டுட்டா வீடு சேஃபா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு காது, அதெல்லாம் விக்க எப்படிக்கா மனசு வரும்? நானும் விக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு, இந்த ஹோம் ஸ்டே இந்த பிசினஸ் தான் வேலைக்கே ஆகாது. அன்னைக்கு நீ இத சொல்லும் போதே எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லடி. நாம அங்க இருந்தா நீ சொல்ற ஹோம் ஸ்டே பத்தி எல்லாம் யோசிக்கலாம். நாம இப்ப அங்க இல்ல. நினைச்ச நேரத்துக்கு போகவும் முடியாது. 10 மணி நேரம் டிராவல் பண்ணி போவியா? இங்க இருந்துகிட்டு எப்படி அந்த வீட்டை மெயின்டைன் பண்ண முடியும்? பிரச்சனைன்னு வரும்போது நீ அங்க இருக்கணும். இங்க இருந்து கேமரால பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேப்பியா? அங்க போய் நிக்கணும்டி. அது நம்மளால முடியுமா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அந்த வீட்டை விக்கிறது தான் ஒரே வழின்னு எனக்கு தோணுது.